ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா? கண்முன்னே இருந்தது காணாமல் போனது அல்லவா? இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது. உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது. எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது. ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே. நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு. இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தியும் அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே, நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே. எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்து பார். அதை நீ திருத்திக்கொள். வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை. உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே. பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே. ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பின் மகத்துவமே அதுதான். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே. நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது. இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது. உன் கைக்கும் அது கிடைக்காது. சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும். முயற்சி செய்து பார், நிச்சயம் கிடைக்கும். முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு. நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும். மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும். அதை உனக்குள்ளே நீ வளர்த்துக்கொள். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன். நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா. அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே. ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள். உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும். அதை யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே. அதிலிருந்து உன் கர்மாக்கள் கழிய போகின்றது. வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய். அதை முதலில் நீ நம்ப வேண்டும். அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும். நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, நம்பிக்கை, பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும். ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள். எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன், அது என் கைக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ முறை அது என் கை நழுவி போய்விட்டது. என் கண் முன்னே கைக்கு 8 தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய். இனி அது நடக்காது. இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம், உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது. உன் கைக்கு எட்டப்போகிறது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது. உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது. ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்து எறிந்து விட்டேன், தகர்த்தெறிந்து விட்டேன். நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன். நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய். உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன். அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன். சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள். இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய். என்னுடைய துணை உனக்கு உண்டு.
அதை நீ மறந்து விடாதே. நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்க போகிறது. நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா? இதுதான் தெய்வீக ரகசியம். இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும். பெரும்பாலும் நம் மன சோர்வு அடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா? அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம். கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோயிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம். அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள். மனம் சோர்வடையும் போது, கலக்கமாக இருக்கும் போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளுங்கள். கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும். இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசியையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது. கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துவிட்டால், உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால், உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வரவழைக்கின்றார். தீபாராதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும் போதோ உனக்கே தெரியாமல், உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம். உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார். உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும், உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும். உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம். நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும். இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மலை மலையாக வரும். ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதான் அது. கவலைப்படாதீர்கள். கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ, உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள். நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும். தெய்வீக தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டு இருக்கட்டும். என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே. அனைத்தும் மாறப்போகின்றது. நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும். அவசரப்படாதே. நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே. அதற்குத்தான் நான் இருக்கின்றேனே. உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய். முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும். உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும். இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது. துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழ பழகி கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும். மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்.
அது தவறு. எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையும். அந்த உண்மையை நீ புரிந்து கொள். அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும். எட்டி இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும். நிலாவும் அப்படித்தான். தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம். உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள். அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம். அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும். அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும். அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு. அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும். அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே. நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன. யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே. உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும். நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். அது கண்டிப்பாகவே நடக்கும். உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்க போகின்றது. நிச்சயம் அது நடக்கும். இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய். உன்னை உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகளை நீ நம்பினால், அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய். நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய், காது குளிர நீ கேட்பாய். உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கே நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது. அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன். நான் உனக்காக அவதரித்தவன். அனைத்தும் மாறப்போகிறது. எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு. எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றி காமிக்கின்றேன். எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன். எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ தைரியமாக இரு. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன். சற்றே நீங்கள் சிந்தியுங்கள். உங்களை தவிர வேறு யார் உங்களை தடுக்கிறார்கள் என்று. மனிதன் தன்னைத்தானே முடமாக்கிக் கொள்கிறான் என்பதுதான் விந்தையிலும் விந்தை, உண்மையிலும் உண்மை. உங்கள் தவறுகளை வேட்டையாடுவதற்கு உன்னிப்பாக உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது நல்ல விஷயத்தை உங்களிடத்தில் கண்டால் குருடர்களாகி விடுவார்கள். ஏதாவது தவறை கண்டுவிட்டால் போதும், உங்கள் தவறை ஊதி பெருசாக்கி எங்கோ பூதாகரம்பமாக ஆக்கி விடுவார்கள். உடனடியாக உணர்ந்து கொள்வார்கள். பொங்கி எழுவார்கள். அலசி ஆராய்ந்து முடிவு சொல்ல புறப்பட்டு விடுவார்கள். சற்றும் இவர்களை நீ பொருட்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களை நம்பினால் போதும், எல்லாம் உங்களை நோக்கி தானாக வரும். ரகசியத்தை வெளிப்படுத்தியவருக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது தெரியுமா? எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அதுபோல மனதிற்குள்ளே துக்கத்தை அழுத்தி கொண்டு அமுக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் பயம்தான் எதிரிக்கு தைரியமாக அமைந்துவிடும். உங்கள் பயத்தை எதிரியிடம் காமிக்காதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் தைரியமாகவே இருங்கள். உங்கள் அமைதி எதிரிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே ஜெயித்ததில்லை. அதை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். ஏதாவதாக இருந்தாலும் முதலில் உங்கள் பயத்தை நீங்கள் அகற்றுவதற்கு முற்படுங்கள். யாரையும் பழிவாங்க வேண்டாம். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அறவே வேண்டாம்.
காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும். அதுபோல உங்களுடைய கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும். அந்த கவலைகளையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள். தனக்குத்தானே சங்கிலியால் கட்டிக்கொண்டு தனக்காக ஒரு சிறையை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு எல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா? அப்பாவின் பாதத்தை பிடித்துக் கொள்வது மட்டும்தான். உங்களுடைய கர்மா என்ற சிறையிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவர, உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க அப்பாவின் பாதத்தை இறுக்கமாகவே பிடித்துக் கொள்ளுங்கள். அவரிடம் சென்று ஒரு முறை வழிபட்டு பாருங்கள். அவரின் முகத்தை நீங்கள் பார்த்துவிட்டு வாருங்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு மேலும் அதிகமான பொருட்களை நாம் வைத்திருக்கலாம். ஆனால் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய அன்பான இதயத்தை நாம் இழந்துவிட்டோம். உயிருடன் வாழ்வது அல்ல வாழ்க்கை, முழு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை. நோய் நொடியின்றி எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்பாவின் பாதத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னை நீ முழுவதுமாக பார்த்து கொள்ளப்பா என்று அவரிடம் உங்களை விட்டு விடுங்கள். அப்பன் இருக்கிறான், எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார். உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனை என்ன, எப்படி வந்தது, எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய். இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல. உனக்கு நீயே செய்யும் தீமை. உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்ற அர்த்தம். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும். அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்று அழையாதே. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று. இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே. அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் விடு. உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே துணை நின்று உன்னை காப்பேன். நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம். அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும். அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ, எந்த மனம் அனைத்தையும் சகித்து கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார். சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது. எதையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன். அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கதறுவது கிடையாதே. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா? அப்படியேதான்
உங்களுடைய வாழ்க்கையும். இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள். அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன். உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவே வாழ்.